ஆக்சுவலாக இங்கே ரேட் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த ஸ்கைட்ரோபோலிஸ் இண்டோர் தீம் பார்க்குக்கு இதுக்கு டிக்கெட் வாங்கக்கூடிய இடம் இதான். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதாங்க. இந்த போட்டிருக்காங்க பாருங்கள். ஒவ்வொன்றும் ஆப்ரேட்டிங் ஹவர் என்னென்ன ஹவர்ஸ்னு போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வவுச்சர் மாதிரி கொடுக்குறாங்க. இந்த 1 டே அன்லிமிட்டெட் ரைட் பாஸ் வந்துட்டு ஒரு 50 ரிங்கிட்டுக்கு கொடுக்குறாங்க. இதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாருங்கள். இதாங்க இந்த பம்பர் பாஸுங்கிறது. இந்த போய்ட்டு வருது பாருங்க, ரோலர் கோஸ்டர் மாதிரி போய்ட்டு வருது பார்த்தீங்களா. இதாங்க சூப்பர் கிளிட்டர் உள்ள கொலம்பஸ் ரைடு. ஸோ அதே மாதிரி இங்கே வரைக்கும் மேலே வரைக்கும் போய்ட்டு வரும். அதே நேரத்தில் சுத்தவும் செய்யுது. இந்த சுற்றுது பாருங்க. ஸோ இதெல்லாம் கிட்ஸுக்கான ஆக்டிவிட்டிங்க. கிராஜுவலாக அப்படியே ஸ்பீடை நல்லா கூட்டிட்டாங்க. அப்படியே ஸ்லோவாக சுற்றிட்டு இருக்குங்க. இதாங்க. ஓ, அங்கே வரைக்கும் போயிடுச்சுங்க, சுற்றிருச்சுங்க ஒரு. வாங்க எப்படி சுற்றுது பாருங்க, சூப்பராக இருக்குங்க. ஹாய்ங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு முத்து விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேங்க. ஓகேங்க, நாம் இப்போ எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இருக்கிற ஜென்டிங் ஹைலேண்ட் அப்படிங்கிற இடத்துல தாங்க இருக்கிறோம். ஸோ அங்கே எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்கை அவென்யூ ஸ்டேஷன் அப்படிங்கிற டாப் ஹில் ஸ்டேஷன் மாதிரி ஒன்று இருக்குங்க. ஸோ நம்ம அங்கே வந்திருக்கிறோம். ஆக்சுவலாக போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இருக்கிற அவானியா ஸ்கைவேல இருந்துட்டு மேலே இருக்கிற அந்த அவென்யூ ஸ்கை அவென்யூ ஸ்டேஷன் வரைக்கும் நம்ம வந்து கேபிள் காரில் வந்திருக்கோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் அந்த கார்டை செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க. ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இங்கே மேலே வரைக்கும் நம்ம ஸ்கை அவென்யூ ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டோம். ஸோ நம்ம இங்கே இருக்கிற எல்லாத்தையும் நம்ம 1 by 1 எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோங்க. வாங்க போகலாம். இங்கேருந்து பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், அருமையாக இருக்குங்க. இங்கே பாருங்களேன் வியூவை. வா, எல்லாம் இங்கே வந்து ஆக்டிவிட்டீஸ் தாங்க. இங்கே பாருங்கள் மேலே பார்த்தீங்கன்னா டைனோசர் வேர்ல்டு. ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ஒன்று இருக்குது. வாங்க நம்ம 1 by 1 போய் பார்க்கலாங்க. வாங்க. இங்கே பாருங்க, இந்த பக்கம் போனால் ஸ்கை கேசினோ, ஸ்கைட்ரோபோலிஸ் இண்டோர் தீம் பார்க்கு, அப்புறம் ஹைலைனு, ஜென்டிங் ஸ்கை வேர்ல்டு தீம் பார்க் எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஓகே வாங்க, நம்ம இந்த பக்கமாக நம்ம கீழே போய் பார்க்கலாம். வாங்க. ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், மொத்தம் வந்து 4 ஃப்ளோர் இருக்குது. நம்ம வந்து 4ஆவது ஃப்ளோர்லேருந்து இப்போ கீழே இறங்கி வந்தோம். ஸோ 4ஆவது ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட், கேப்ஸ் இருக்குது. இப்போ 3ஆவது மாடியில் பார்த்தீங்கன்னா ஃபேஷன் லைஃப் ஸ்டைல்ஸ் இருக்குது. ஸோ லெவல் 1ல் வந்து ஃபுட் பெவரேஜஸ், ஸ்கை கேசினோ இதெல்லாம் இருக்குதுங்க. பாருங்கள் செம்மையாக இருக்குங்க. வாங்க போகலாம், 1 by 1 பார்க்கலாம். வாங்க. இப்போ நம்ம இருக்கிறது லெவல் 3ங்க. இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஷாப்பிங் தாங்க. ஃபேஷன் அவுட்லெட்ஸு இந்த மாதிரி ஷாப்பிங் மாதிரியான இடங்கள் தான் இந்த இடங்கள்லாம், இந்த ஃப்ளோரு. ஸோ நம்ம அதனால் நம்ம கொஞ்சம் கீழே போவோம். வாங்க. ஓகேங்க வாங்க, நம்ம வந்துட்டு இப்போ லெவல் 2க்கு போவோம். இந்த பாருங்க, இந்த ஸ்க்ரீனை பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். அப்பா செம்மையாக இருக்குங்க அந்த ஸ்க்ரீனு, அவ்வளோ பெருசுங்க அது. பாருங்கள் கீழே பாருங்கள் எவ்வளோ ஆளுங்க இருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்குங்க இந்த இடமே, பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்க யூனிக்ளோ ஷாப்லாம் இருக்குது. ஆக்சுவலாக லெவல் 2 and 3 வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபேஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல் தாங்க. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ லெவல் 1க்கு போகலாம். வாங்க. இந்த பக்கம் பாருங்களேன், எல்லா கடையும் வந்து அந்த இது பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபேஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல் பற்றி தான் இந்த போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ லெவல் 1 வந்து ஃபுட் அண்ட் பெவரேஜஸ், ஸ்கை கேசினோ, ஸ்கைட்ரோபோலிஸ் இண்டோர் தீம் பார்க் அண்டு போனா சினிமாஸ்ன்னு இருக்குது. வாங்க பார்க்கலாம். ஓகேங்க, இப்போ நம்ம இருக்கிறது வந்து லெவல் 1ல் இருக்கிறோம். இங்கே பாருங்கள், அப்பா செம்மையாக இருக்குது இந்த இடமே. இங்கே பாருங்கள், ஒரு ஸ்க்ரீனை பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க, எல்இடி ஸ்க்ரீன், செம்மையாக இருக்குங்க. ஓகேங்க, நம்ம இங்கேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட்டு தான். இங்கே பாருங்கள் எல்லாம் சாப்பிட்ற கடையாக இருக்குது. இந்த பக்கமும் சாப்பிட்ற கடையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த பக்கமும் போயிட்டு நம்ம இந்த பக்கமும் போனீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, இண்டோர் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்குது. ஸோ வாங்க நம்ம 1 by 1 பார்க்கலாங்க. இந்த போட்டிருக்காங்க பாருங்கள், ஸ்கைட்ரோபோலிஸ் இண்டோர் தீம் பார்க். ஸோ நம்ம இவங்க உள்ளே போய் பார்க்கலாம், என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க. இங்கே பார்த்தீங்களா இந்த ஸ்கைட்ரோபோலிஸில் இண்டோர் தீம் பார்க்கில் ஸோ என்னென்ன கேமுக்கு என்னென்ன ஹைட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ நம்ம அப்போ பார்த்தல ஸ்கை டவர்ஸ்க்கு அது வந்து 105 இருக்கணும். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஹைட் இருக்குங்க. ஸோ அந்த ஹைட்டில் இருக்கிற குழந்தைகளை மட்டும் உள்ள அலோவ் பண்ணுவாங்க. இது கம்ப்ளீட்லி கிட்ஸு தாங்க மெயினாக. ஆக்சுவலாக இங்கே ரேட்டு போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த ஸ்கைட்ரோபோலிஸ் இண்டோர் தீம் பார்க்குக்கு ரேட்டு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக காம்போ ப்ரைஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து ஸ்கைட்ரோபோலிஸ் ப்ளஸ் அட்வென்ச்சர் லேண்ட் ரெண்டுக்குமே சேர்த்து நீங்கள் டிக்கெட் வாங்கினா வாங்கிக்கலாம். 123 வெள்ளி. அதாவது போட்டிருக்காங்களா நான் மைக்கேட் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். நான் மைக்கேடுனா நம்ம வந்து ஃபாரினராக இருந்தால் 90, மைக்கேடுனா வந்து மலேசியன்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து 75 ரிங்கிட்டு.
ஸோ அதே மாதிரி காம்போ பி பார்த்தீங்கன்னா ஸ்கைட்ரா போலீஸ் அப்புறம் ஜென்டிங் பவுல் அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டு போட்டிருக்காங்க. ஸோ மற்றபடி இங்கே கீழே உள்ளது போட்டிங்கன்னா அவங்க எந்தெந்த ரைடுக்கு எந்தெந்த ஹைட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இந்த பாருங்கள் ஃபேமிலி ரைடு வந்துட்டு இந்த மாதிரி ரைடு, அதுக்கு கீழே அட்வென்ச்சரு, அதுக்கு த்ரில்லு. ஸோ இது எதெல்லாம் போகலாங்க. ஸோ இதுக்கு டிக்கெட் வாங்கக்கூடிய இடம் இதான், இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதாங்க. ஸோ இது நீங்கள் ஒவ்வொரு தனித்தனி ரைடுக்கு டிக்கெட் வாங்கினாலும் வாங்கிக்கலாம். இல்லைனா இப்போ நம்ம டிக்கெட் பார்த்தோம் இல்லையா, மொத்தமாக வாங்குறதுக்கு வந்து இது இந்த டிக்கெட்டு இந்த போட்டிருக்காங்க பாருங்கள். ஒவ்வொன்றும் ஆப்ரேட்டிங் ஹவர் என்னென்ன ஹவர்ஸ்னு போட்டிருக்காங்க. ஸ்கை வேர்ல்டு, ஸ்கைட்ரா போலிக்ஸு, விஷன் சிட்டி, ஜென்டிங் பவுலு, ஹவானா ஸ்கை, அப்புறம் செனிகாமி. ஸோ இதோட ஆப்ரேட்டிங் ஹவர்ஸ்லாம் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் போய்க்கலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வவுச்சர் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ நம்ம அந்த வவுச்சரை வாங்கணும்னு வைங்களேன். ஸோ நம்ம இங்கே டிக்கெட் எடுக்கும்போது அதுக்கு வந்து டிஸ்கவுண்ட்லாம் கொடுக்குறாங்க. இந்த போட்டிருக்காங்களே எங்கள் 1 day அன்லிமிட்டட் ரைட் பாஸு, நான் மைக்கேட்னா வந்து ஃபாரினருங்க ஆக்சுவலாக. ஸோ அவங்களுக்கு வந்து 90 ringgit சார்ஜ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இங்கே அந்த வவுச்சர் கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள். இந்த வவுச்சர் இங்கே அவங்க ஃப்ரீ வவுச்சர் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம அந்த வவுச்சர் வாங்கிட்டோம்னு வைங்களேன், அந்த வவுச்சருக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ நம்ம அதை காமிச்சோன்னா அந்த ஓடிபி வாங்கினோன்னே அவங்க ஒரு வவுச்சர் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம அந்த வவுச்சரை வச்சு நீங்கள் டிக்கெட் வாங்கினோன்னு வைங்களேன், 50 ringgit தாங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ 40 ringgit வந்து நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வவுச்சர் வாங்கிக்கலாங்க. இல்லை நம்ம வந்து வவுச்சர் வாங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து டிக்கெட் வாங்கினோன்னு வைங்களேன், நம்மளுக்கு வந்து 1 day அன்லிமிட்டட் ரைட் பாஸ் வந்துட்டு ஒரு 50 ringgitக்கு கொடுக்குறாங்க. 50 ringgitக்கு இது கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணி தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம் தான் நான் சொல்லுவேன். இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு அன்பர்கர் மலேசியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. ரேட்டு போட்டிருக்காங்க பாருங்கள். பர்கர் ரேட்ஸ்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்க, பலூன் ரேஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆக்டிவிட்டி போட்டிருக்காங்க. இந்த பாருங்கள், பலூன் மாதிரி வச்சுட்டு ஸோ அதில் ரைட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டிங்க. ஸோ இது எல்லாமே கிட்ஸுக்கு நல்லா பிடிக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டியாக வச்சுருக்காங்க. கிட்ஸு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அந்த மாதிரி தாங்க இருக்குது எல்லாமே. இங்கே பாருங்கள், இங்கேயுமே வந்துட்டு நல்லா ஸ்நாக்ஸ் கடை தான் இருக்குது. பைட்ஸ் அண்ட் டெலைட்ஸ்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குங்க. இங்கே வந்து எல்லாமே இருக்குதுங்க பாருங்கள். பாப்கார்னில் முதற்கொண்டு ஐஸ்கிரீம் வரைக்கும் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், நம்ம அடுத்த அட்வென்ச்சர் ரைடில் வந்து பார்க்குறது வந்துட்டு ஸ்கை ஸ்கிராப்பர்னு போட்டிருக்காங்க. இதுக்குமே வந்துட்டு 15 ringgit தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இதாக இருக்குது பாருங்கள், இதாங்க அந்த ஸ்கை ஸ்கிராப்பர். அப்படியே மேலே சுற்றிட்டு வருங்க, அவ்வளோதான். இங்கே பாருங்க, இதாங்க அந்த ஸ்கை ஸ்கிராப்பர் ரைடு. எப்படி சுற்றி பாருங்கள், நல்லாயிருக்கு. எதுவுமே நல்லாயிருக்கு. இதில் ஒரே ஒரு ஆள் தான் உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவே ஆப்ரேட் பண்ணுறாங்க. நல்லா இருக்குங்க எதுவுமே. இங்கே பாருங்கள், நம்ம அடுத்த அட்வென்ச்சர் ரைடில் நம்ம பார்க்குறது வந்து ஸ்கை டவருங்க. ஸோ இதுக்குமே வந்து 15 ringgit தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த போட்டிருக்கு பாருங்கள், ஸ்கை டவர். ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்களா ஸ்கை டவர். ஸோ இதில் அப்படியே உட்காந்தான்னு வைங்களேன், அப்படியே நம்மளை மேலே வரைக்கும் கொண்டு போய்ட்டு அப்படியே கீழே இறக்குங்க. ஸோ இதாங்க அந்த ரைடு. ஆக்சுவலாக இந்த மாதிரி எல்லா ரைடுக்குமே ஒரு எந்த மாதிரியான ஆளுங்க போகணுங்கிறதுக்கு ஒரு போட்டிருக்காங்க பாருங்கள். கெஸ்ட் அண்டர் 105 centimeter வந்துட்டு போகக்கூடாது. ஸோ அதுக்கு மேலே இருக்கவங்க தான் போகணுன்னு போட்டிருக்காங்க. இதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாருங்கள், எப்படி போகுது. ஆக்சுவலாக ஸ்லோவாக தாங்க போகுது. ஆனால் ரொம்ப சின்ன பசங்கள்லாம் கூட போகிறாங்க அதில். பாருங்கள், மேலே போயிடுச்சுங்க. அப்பா, அதில் வந்து அப்படியே இறக்குறாங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இறக்கும் போது, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இறக்குறாங்க. இறக்கும் போது ஃபாஸ்ட்டாக இறக்குறாங்க, மேலே ஏற்றும் போது ஸ்லோவாக ஏறுதுங்க. இந்த பக்கம் பாருங்கள், கிரிப்ஸ் அண்ட் வேஃபல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கடை தாங்க இருக்குதுங்க. எல்லா வகையான கூல்ட்ரிங்க்ஸும் இருக்குது. இங்கே பாருங்கள், ரேட்லாம் ஓகே தாங்க, கம்மியாக தாங்க இருக்குது. ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் சொல்ல முடியாதுங்க. இந்த இடத்துக்கு ஓகே தாங்க. இங்கே பாருங்கள், லேப்ஸ்டார் ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நம்ம பாலை தூக்கி எறியணும்னு நினைக்கிறேங்க. ஸோ இப்படி எரிஞ்சோன்னா நம்ம அதுக்கு வந்துட்டு ஒரு ப்ரைஸ் கொடுப்பாங்க போல இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு கேம் பண்ணுறாங்க பாருங்கள், அதுவுமே நல்லா இருக்குங்க. இதுக்கு பாருங்கள், ஒரு கேமுக்கு வந்து 10 ringgit சார்ஜ் பண்ணுறாங்க. 4 கேம் விளையாடுறதா இருந்தால் 30 ringgit சார்ஜ் பண்ணுறாங்க.
இங்கே பாருங்க, பலூன் பாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்குது. ஸோ அதுக்குமே வந்துட்டு 3 டாட்ஸுக்கு வந்துட்டு 30 ரிங்கிட் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹூக் டக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்குங்க. இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா 30 ரிங்கிட் சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்துட்டு ஒரு சர்டன் நம்பர்ஸ் இருக்குங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்பர்ஸ் இருக்குல்ல, இந்த நம்பர்ஸ் உள்ள டக்கை எடுத்தோன்னா நம்ம அதுக்கு வந்து நம்மளுக்கு பரிசு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேம் இது. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா கோப்லெட் டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்குங்க. ஸோ இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, 1 போலாவுக்கு வந்துட்டு 15 ரிங்கிட்டு, 3 போலாவுக்கு வந்துட்டு 30 ரிங்கிட்டு. ஸோ இப்போ விளையாட போகிறாங்க, பாப்பா எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து த்ரோ பண்ணுற பால் ஏதாவது ஒரு ஹோலில் போய் விழுந்துச்சுன்னா அதுக்கு நம்ம பரிசு கொடுக்குறாங்க. இந்த பாருங்க. ஸோ இப்போ எதுலேயும் விழலைன்னா பரிசு கிடையாது. ஸோ த்ரோ பண்ணும்போது எதுலையாவது விழணும், எந்த ஹோல்லையாவது விழுந்துருச்சுன்னா அதுக்கு நமக்கு வந்து பரிசு கொடுக்குறாங்க. ஸோ இங்கே இருக்கிற எல்லா கேமுக்குமே இங்கே பாருங்கள் கார்டு மெஷின் வச்சுருக்காங்க. கார்டில் தான் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். கார்டு மட்டும்தான் இங்கே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. கேஷ் வந்து அக்செப்ட் பண்ணுறதே இல்லைங்க. இங்கே பாருங்க, அடுத்து வந்துட்டு நம்மளுக்கு வந்து ரிங் டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்குது. ஸோ இதுக்கு வந்துட்டு எவ்வளோனா 8 ரிங்குக்கு வந்துட்டு 15 ரிங்கிட் சார்ஜ் பண்ணுறாங்க. 32க்கு வந்து 30 ரிங்கிட் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த இருக்குது பாருங்கள் ரிங்கு. ஸோ அந்த ரிங்கை வந்து நம்ம இதில் போட்டுட்டோன்னு வைங்களேன். ஸோ அதுக்கு ஏற்றாக்கில் அந்த பரிசு எதாவது கொடுப்பாங்க. அந்த டாய்ஸ் எதாவது வாங்கினா வாங்கிக்கலாம், அந்த மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா கோ நட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குங்க. இது ஒரு சின்ன சின்ன ஸ்நாக்ஸு, கூல்ட்ரிங்க்ஸு, ஸோ அந்த மாதிரி எதனா வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள் மீகோ ரிங் அந்த மாதிரி இதுக்கெலாம் விற்கலாம். நம்ம அப்படியே கொஞ்சம் முன்னால் வந்தோன்னா ஹூக் டக்குன்னு அப்போ ஒரு இது பார்த்தாங்களாங்க ஒரு கேமு. ஸோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு கேம் இருக்குங்க. இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 இதுக்கு வந்துட்டு 30 ரிங்கிட் சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம அப்படியே இன்னும் கொஞ்சம் முன்னால் வந்தோம்னு வைங்களேன், லாப்ஸ்டர் பாட்டுன்னு நம்ம அங்கே ஒரு கேம் பார்த்தோம்ல, ஸோ அதே மாதிரி ஒரு கேம் இங்கேயும் இருக்குங்க. இங்கே பாருங்கள், இதுக்கு வந்து 10 ரிங்கிட் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் 4 இதுக்கு வந்துட்டு 30 ரிங்கிட் சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம அப்படியே அடுத்து வந்தோம்னு வைங்களேன், ரீபவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்குங்க. இது எந்த மாதிரியான கேம்னா, அந்த போடுறது பாருங்கள், அந்த பால் வந்துட்டு நம்ம அந்த உட்டில் பட்டுட்டு கீழே விழணுங்க, அந்த பாக்ஸுக்குள்ளே விழணும். ஸோ அப்படி விழுந்தால் நம்மளுக்கு வந்துட்டு இது கிஃப்ட் மாதிரி கொடுப்பாங்க. இங்கே எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா ஒரு பாலுக்கு வந்து 10 ரிங்கிட்டு, 4 பால் போடுறதா இருந்தால் 30 ரிங்கிட்டுங்க. நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது அட்வென்ச்சர் ரைடில் வந்துட்டு பம்பர் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்துட்டு நீங்கள் தனியாக வாங்குறதா இருந்தால் 15 ரிங்கிட்டுங்க. நம்ம அப்போ நம்ம ஒன் டே ரைட் பாஸ் வாங்கிருந்தோம் இல்லைங்களா, அது வாங்கிட்டீங்கன்னா இது வந்துட்டு ஃபுல்லாக நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், பின்னாடி பாருங்கள், இதாங்க இந்த பம்பர் பாஸுங்கிறது. நம்ம இப்போ பார்க்குறது வந்து த்ரில் ரைடுங்க. இது வந்து சூப்பர் கிளிடர் அப்படின்னு போட்டிருக்கேன். இதுக்கு மட்டும் நீங்கள் தனியாக போகிறதா இருந்தால் 20 ரிங்கிட் பே பண்ணி போகணும். இந்த போட்டோக்கு பாருங்கள், இதாங்க சூப்பர் கிளிடர். இந்த வருது பாருங்கள். இந்த போய்ட்டு வருது பாருங்க, ரோலர் கோஸ்டர் மாதிரி போய்ட்டு வருது பார்த்தீங்களா, இதாங்க சூப்பர் கிளிட்டர். இது வந்து ஆக்சுவலாக த்ரில் ரைடுங்க. ஸோ இதெல்லாம் போகிறதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ரொம்ப பெரிய ஆளாக இருந்தால் தான் விடுவாங்க, சின்ன பசங்களை விட மாட்டாங்க. இதை பாருங்கள், செம்மையாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்துட்டு இந்த ஃபேமிலி ரைடுங்க. இந்த பாருங்கள், ஜம்பிங் ஸ்பர்ஸ் அப்படின்னு போட்டு இதுக்கு வந்து தனியாக போகிறதா இருந்தால் 15 ரிங்கிட்டு. ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதாங்க கொஞ்சம் தூரம் மேலே போய்ட்டு கொண்டாந்து விட்றாங்க. ஸோ இது வந்து எல்லோரும் போகலாம். ஸோ ஃபேமிலி ரைடு அப்படிங்கிறது வந்து எல்லோரும் போகலாங்க, அந்த மாதிரி மீனிங்க. நம்ம அடுத்து பார்க்குறது வந்து ஒரு த்ரில் ரைடுங்க. இங்கே பாருங்கள், டிஸ்கவுண்ட் சொல்லிட்டு இதுக்கு மட்டும் தனியாக போகிறதா இருந்தால் 20 ரிங்கிட் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு இதுலேயுமே அந்த ஹைட் வச்சுருவாங்க. ஸோ அந்த இதுக்கு இந்த இதுக்கு ஹைட்டுக்கு மேலே இருக்கிறவங்கள தான் அலோவ் பண்ணுறாங்க. இதை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, டிஸ்கோ. ஸோ இதாங்க அந்த ரைடு எப்படி இருக்குது பாருங்கள், இதான் அந்த டிஸ்கோ ரைடு. இங்கே பாருங்கள், நான் அந்த டிஸ்கோ ரைடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ரைடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி தாங்க ஆக்சுவலாக இந்த கொலம்பஸ் போகும்ல, கொலம்பஸ் ரைடு. ஸோ அதே மாதிரி இங்கே வரைக்கும் மேலே வரைக்கும் போயிட்டு வரும், அதே நேரத்தில் சுத்தவும் செய்யுது. இந்த ஜம்பிங் ஸ்பர்ஸ் ரைடு எப்படி இருக்குது பாருங்கள்.
இது ஃபேமிலி ரைடுங்க ஆக்சுவலாக. இந்த போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஃபேமிலி ரைடு. இங்கே பாருங்க, நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுங்க. இங்கே பாருங்கள், அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வந்து ஒரு ஃபேமிலி ரைடுங்க. இந்த போட்டிருக்காங்க பாருங்கள், ரைட் எம் ரவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த குதிரையில் போகிற ரைடு தாங்க இது. ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும், இது யாருனாலும் போகலாங்க. இந்த சுற்றுது பாருங்க. ஸோ இதெல்லாம் கிட்ஸுக்கான ஆக்டிவிட்டிங்க. கிட்ஸ்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் கூப்பிட்டு போகணும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இருக்குது எல்லாமே. தான் இங்கே உள்ள எல்லாமே கிட்ஸு வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இங்கே உள்ளே வந்தால். பாருங்கள், இவ்வளோ ஸ்பீடில் தாங்க சுற்றுது. ஸோ அதனால் எந்த பயமும் கிடையாதுங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஒரு அட்வென்ச்சர் ரைடுங்க. ஸ்பேஸ் கேடட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த சுற்றுது பாருங்கள், இதுதாங்க. இதுவுமே நல்லா இருக்குங்க. இதுவுமே ஃபேமிலியோடு போகலாம், கிட்ஸு போகலாம். ஆனால் கிட்ஸு வந்து போகும்போது வந்து யாராவது ஒரு ஆளை கூப்பிட்டு போகிறது நல்லதுங்க. அந்த அளவுக்கு இருக்குது, நல்லா இருக்குங்க. அடுத்து பார்க்கக்கூடியது வந்துட்டு ஒரு ஃபேமிலி ரைடுங்க. டீ கப்ஸ்ன்னு போட்டிருக்கு. இதுக்கு வந்து தனியாக போனால் 15 ரிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. இதாங்க அந்த ரைடு, டீ கப்ஸ்ன்னு போட்டிருக்கு. ஸோ ஒரு கப் மேலே அப்படியே உட்கார வச்சு சுற்றுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேங்க. நல்ல லைட்டிங்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்துட்டு ஒரு அட்வென்ச்சர் ரைடுங்க. மியூசிக் எக்ஸ்பிரஸ்ன்னு போட்டிருக்கு. இந்த இருக்குது பாருங்கள், இதாங்க அந்த மியூசிக் எக்ஸ்பிரஸ்ஸு. இந்த பாருங்கங்க, இதாங்க அந்த மியூசிக் எக்ஸ்பிரஸ் ரைடு. முதல்ல ஸ்லோவாக தாங்க ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் ஸ்பீடு கூட்டுறாங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. கிராஜுவலாக அப்படியே ஸ்பீடை நல்லா கூட்டிட்டாங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அப்பா செம்மையாக இருக்குங்க, அது சூப்பராக இருக்குங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே லாக்கர் கூட இருக்குங்க. ஸோ உங்களோட திங்ஸ் எதுவும் கொண்டு வந்துருக்கீங்க, உங்களால் கேரி பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா அங்கே லாக்கரில் கூட வச்சுக்கலாங்க. நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது வந்து ஒரு அட்வென்ச்சர் ரைடுங்க. இங்கே பாருங்கள், ராயல் கெரோசல்னு போட்டிருக்காங்க. இந்த அருக்கு பாருங்கள், அப்படியே ஸ்லோவாக சுற்றிட்டு இருக்குங்க. இதாங்க நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்க, திங்க் பிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் கூட இருக்குது. பாருங்கள், அடுத்து பார்க்குறது வந்து நம்ம த்ரில் ரைடுங்க. ஸ்பின் கிரேசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைடு இருக்குது பாருங்கள். இதை போட்டிருக்காங்க பாருங்கள், இதாங்க அந்த ரைடு. ஓகேங்க, இங்கே பாருங்கள், இதாங்க அந்த ஸ்பின் கிரேசிங்கிற ரைடு. எப்படி சுற்றுது பாருங்கள், நல்லா இருக்குங்க. செம்மையாக இருக்குங்க. அது அந்த வரைக்கும் மேலே வரைக்கும் போயிட்டு வருது. அப்பா அவ்வளோ தூரம் போயிட்டு வருது, நல்லா இருக்குங்க. அங்கே வரைக்கும் போயிடுச்சுங்க, சுற்றிருச்சுங்க ஒரு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஒரு ஃபேமிலி ரைடுங்க. காஃபி எக்ஸ்பிரஸ்ன்னு போட்டிருக்கு. இதாங்க அந்த காஃபி எக்ஸ்பிரஸ். இங்கே பாருங்கள், கிட்ஸோட ஒரு ரைடுங்க. இதெல்லாம் நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்கள், ஒரு ட்ரெயின் ட்ராக் மாதிரியே போட்டு அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இதாங்க நல்லா இருக்குங்க. இது லெஃப்ட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாப்பாடு கடை தாங்க இருக்குங்க.
நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது வந்துட்டு ஒரு அட்வென்ச்சர் ரைடுங்க. பவர் சர்ச் அப்படின்னு போட்டிருக்கு. பாருங்க, இதாங்க அந்த பவர் சர்ச் ரைடு. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் அப்படியே மேலே தூக்கிடுறாங்க, அதுக்கப்புறம் ரொட்டேட் பண்ணுறாங்கங்க. வாங்க எப்படி சுற்றுது பாருங்கள். நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது வந்துட்டு பூபூ பம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி ரைடுங்க. இங்கே பாருங்க, இது வந்து கிட்ஸோட ரைடுங்க. இது பூபூ பம்ப் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ஸுக்கான ரைடு. சில கிட்ஸுக்கு எப்படி ரன் பண்ணுறதுனே தெரிலங்க. பாருங்கள், நல்லா இருக்குங்க. கிட்ஸு கூட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே ஒன்று பாருங்க, மேலே ஸ்லோவாக ஒரு மூவ் ஆகிட்டு போயிட்டுருக்கு பாருங்கள். செம்மையாக இருக்குங்க. இது கூட இந்த பாருங்கள், இந்த ரைடு பேர் வந்து ஷோரிங் ஷிப்ஸ். இந்த போயிட்டுருக்கு பாருங்கள், ஸ்லோவாக போயிட்டுருக்கு பாருங்கள். அதே மாதிரி இங்கே இல்லாமல் லெவலில் 1 ஏறி வந்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்குரிய நல்ல வீடியோ கேம்ஸ் தாங்க. இங்கே பாருங்கள், நல்லா வீடியோ கேம்ஸ் தான் வச்சுருக்காங்க. அப்புறம் கார் ரேஸு சூப்பராக இருக்குங்க. இந்த பக்கம் பாருங்கள், எல்லா கிட்ஸோட வீடியோ கேம்ஸ் தாங்க. பாருங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் பாருங்கள், ஸ்பீட் டிரைவர்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இதுக்கு வந்து டிக்கெட் வந்து இங்கே வாங்கிக்கணுங்க. இந்த இருக்குது பாருங்கள், இங்கே தான் நம்ம டிக்கெட் வாங்கணும். இங்கே பாருங்கள், எல்லாமே வீடியோ கேம் தாங்க. இந்த பக்கம் பாருங்க, பைக் ரேஸ் கூட வச்சுருக்காங்க பாருங்கள், சின்ன பசங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக விளாடுது பாருங்கள் சின்ன பசங்கள்லாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங், ரெஸ்டாரண்ட் அண்ட் என்டர்டைன்மெண்ட் போட்டிருக்குங்க. வாங்க பார்ப்போம் என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுட் ஸ்டால் தாங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் சாப்பிட்ற கடை தான். சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள், அருமையாக வச்சுருக்காங்க. ஓகேங்க, நம்ம ஸ்கைட்ரோபோலிக்ஸில் உள்ள இண்டோர் தீம் பார்க்கில் எல்லாமே பார்த்துட்டோம். வாங்க நம்ம அடுத்த ஆக்டிவிட்டி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு பீஸா கடையில் நம்ம வந்து பீஸா ஆர்டர் பண்ணியிருக்கோங்க. மினி பீஸா ஆர்டர் பண்ணியிருக்கோம். 20 ரிங்கிட் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்க, நம்ம இந்த ஸ்கைட்ரோபோலிக்ஸில் உள்ள எல்லா ஆக்டிவிட்டியும் பார்த்துட்டோம். ஓகேங்க, நம்ம அப்படியே நம்ம இங்கே பக்கத்தில் வந்தோம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபன்டோப்பியான்னு ஒரு கிட்ஸுக்குரிய ஒரு ஆக்டிவிட்டி இருக்குங்க. வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த இருக்கு பாருங்கள், கிட்ஸு தாங்க. கிட்ஸ் விளாட்றதுக்கு தாங்க செம்மையாக பண்ணியிருக்கிறாங்க. உங்கள் கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு தான் இருக்குது. சூப்பராக இருக்குங்க. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவான எல்லா ஐட்டங்கள்ல. இந்த ஃபன்டோப்பியாவுக்குள்ளே போகிறதுக்கு வந்து ஃபேர் போட்டிருக்காங்க பாருங்கள். ஃபேமிலி டிக்கெட் வந்து 60 ரிங்கெட்டுங்க. கிட்ஸுக்கு மட்டும்னா 38 ரிங்கெட். அடல்ட்டும் போனோம்னா 28 ரிங்கெட்டுங்க. நான் போட்டிருக்காங்க பாருங்கள். செம்மையாக இருக்குது. உள்ளே நிறைய ஆக்டிவிட்டி இருக்குங்க. ஸோ உள்ளே போகணுன்னா நம்ம டிக்கெட் வாங்கிட்டு தான் போகணும். நம்ம இதுக்குள்ளே போகிறதில்ல. பட் இங்கேருந்தே பாருங்கள், நிறைய ஆக்டிவிட்டி இருக்காங்க. கிட்ஸு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், கார்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். சேலுக்கு தான் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எந்த பக்கம் போனோம்னா ஸ்கை கசினோங்க. கசினோ பார்த்தாச்சுங்க. செம்ம பெருசாக இருக்குங்க. ஆக்சுவலி அப்பா எவ்வளோ வகையான கேம்லாம் இருக்குது. அப்பா எவ்வளோ பெருசாக இருக்குது. நான் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சூப்பராக இருக்குங்க ஆக்சுவலாக. ஆனால் உள்ளே வந்து கேமரா வந்து வீடியோ எதுவுமே அலோடு கிடையாது. ஸோ அதனால தான் நம்மளால் எடுக்க முடியல. ஆனால் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நீங்கள் வந்தீங்கன்னா உள்ளே போய் ஒரு தடவை பார்த்துட்டு வரலாங்க. ஓகேங்க, வாங்க நம்ம மேலே போகலாம். ஓகேங்க, நம்ம வந்து ஸ்கைட்ரோபோலிக்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து ஜென்டிங் ஸ்கை வேர்ல்ட்ஸ் தீம் பார்க்குங்கிறதுக்கு போக போகிறோம். வாங்க நம்ம இந்த வழி தான் போகணும்னு போட்டிருக்கு. வாங்க போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள், நல்லா மழை பெஞ்சிருக்குங்க. இங்கே பார்த்தீங்க இல்லையா? ஸோ இங்கே வந்துட்டு நம்ம ஸ்கை அவென்யூ ஸ்கைட்ரோபோலிக்ஸோட இண்டோர் ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சு. ஸோ நம்ம இப்படியே நம்ம கீழே போனோன்னு வைங்களேன். இது வந்து இப்போ நம்ம இருக்கிறது வந்து லெவல் 1. இப்போ நம்ம கிரவுண்ட் லெவலுக்கு போனோம்னா அங்கே வந்து தீம் பார்க் இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம்.
ஓகேங்க, நம்ம வந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள அந்த ஜென்டிங் ஸ்கை வேர்ல்டு தீம் பார்க்குக்கு வந்துவிட்டோம். ஸோ இப்போ இங்கே என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, என்னென்ன அட்ராக்ஷன் இருக்குன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி இதை போக போகிறதில்ல. ஏன்னா இப்போ மணி நம்மளுக்கு இப்போவே வந்துட்டு மணி 5:15 ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ போனாலும் நிறைய விஷயங்களை பார்க்க முடியாது. ஸோ வேறு ஒரு எபிசோடில் நம்மளுக்கு டைம் இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக அதை அரேஞ்ச் பண்ணி நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேங்க. நான் அந்த ஸ்கை வேர்ல்டு இதை வேறு ஒரு எபிசோடில் முடிஞ்சால் நான் கவர் பண்ணுறேன். ஆக்சுவலி இங்கே பாருங்கள், இதோட ரேட்டு போட்டிருக்காங்க பாருங்கள், 98 ரிங்கிட். பரவாயில்லைங்க, ஓகே தான். 98 ரிங்கிட்னா ஓகே தாங்க. இதை பார்க்குறீங்க இல்லையா, இதாங்க இதுக்கு போகக்கூடிய என்ட்ரி. பாருங்கள். ஸோ என்ட்ரி லைன் இதான். டிக்கெட் வாங்கிட்டு நம்ம இந்த வேலையை தான் போகணும். பார்க் ஹவர்ஸ் டைம் வந்து போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து காலையில் 10 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் தான் இங்கே அலௌடு. ஸோ நம்ம இப்போவே 5:15 ஆகிடுச்சு. ஸோ அதனால் நம்மளால் பண்ண முடியாது. நான் வேறு ஒரு எபிசோடில் நான் இதை உங்களுக்கு கவர் பண்ணுறேங்க. ஆக்சுவலாக இங்கே ஒரு ஆஃபர் மாதிரி போட்டிருக்காங்க. என்னென்னா, இங்கே இங்கே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இது ஒரு வவுச்சர் கொடுப்பாங்க. அவர் கையில் வச்சுருக்காரு பார்த்தீங்களா, ஒரு வவுச்சரு. ஸோ அந்த வவுச்சர் கொடுப்பாரு. ஸோ நீங்கள் அந்த வவுச்சரை எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் டிக்கெட் வாங்கினீங்கன்னா, 2 டிக்கெட் வாங்கினீங்கன்னா 1 டிக்கெட் ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரு டிக்கெட் நான் அப்போ தப்பாக சொல்லிட்டேன். 98 ரிங்கிட்டுங்க. 98 ரிங்கிட்டில் 189 ரிங்கிட்டுங்க ஆக்சுவலாக. ஓகேங்க, இந்த ஸ்கை வேர்ல்டு தீம் பார்க்குக்கு டைம் 6 மணியோட முடியுது. ஸோ இன்றைக்கி நம்மளால் கவர் பண்ண முடியல. ஆனால் கண்டிப்பாக நான் வேறு ஒரு எபிசோடில் நான் இதை கண்டிப்பாக உங்களுக்கு கவர் பண்ணுறேங்க. ஆக்சுவலாக இதுக்கு ப்ரைஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 189 ரிங்கிட் சொல்கிறாங்க. அதாவது 189 வெள்ளி. ஸோ ஒருவேளை இதை அங்கே ஒரு வவுச்சர் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த வவுச்சர் நம்ம வாங்கினோம்னா அந்த வவுச்சர் ஃப்ரீ தான். ஆக்சுவலாக அந்த வவுச்சர் வாங்கினோம்னா 2 டிக்கெட் வாங்கினா 1 டிக்கெட் ஃப்ரீ. ஸோ ஒருவேளை நீங்கள் 3 பேர் வரீங்கன்னா, ஸோ நீங்கள் 2 பேருக்கு டிக்கெட் வாங்கினா போதும், 1 டிக்கெட் ஃப்ரீ தாங்க. ஓகேங்க, நம்ம இன்றைக்கி இந்த ஜென்டிங் ஹைலாண்டில் இருக்கிற ஸ்கை அவென்யூ ஸ்டேஷனில் உள்ள அட்ராக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஆக்சுவலாக நம்ம அந்த ஸ்கை அவென்யூவில் உள்ள நம்ம அந்த தீம் பார்க் மட்டும் நம்மளால் பார்க்க முடியல. ஸ்கை வேர்ல்டு தீம் பார்க் பார்க்க முடியல. அதுக்கு காரணம் என்னென்னா, நம்மளுக்கு டைம் இல்லைங்க. ஆக்சுவலாக நம்மளுக்கு அது 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறான். காலைல 10 மணிக்கு ஓப்பன் பண்ணிட்டு 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறான். இப்போ நம்ம வர்றதே 5:15 ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி காலைல ஜென்டிங் ஐலாண்ட் அங்கேருந்து நம்ம கேபிள் கார் பிடிச்சி தான் நம்ம அந்த ஸ்கை அவென்யூ ஸ்டேஷனுக்கு வந்தோம். ஸோ இங்கேருந்து நம்ம இங்கே உள்ள இண்டோர் ஆக்டிவிட்டி நம்ம பார்க்கறதுக்கே நம்மளுக்கு 1 டே கரெக்டாக ஆயிருதுங்க. நீங்கள் ஒருவேளை நீங்கள் கோலாலம்பூருக்கு வாரீங்கன்னா, நீங்கள் ஜென்டிங் ஐலாண்டுக்குன்னு கரெக்டாக ஒரு 2 நாள் ஒதுக்கி வச்சுருக்கீங்க. 2 நாளுக்குரிய பார்க்கக்கூடிய அளவுக்கு இங்கே ஆக்டிவிட்டி நிறைய இருக்குங்க. நீங்கள் ஒரு நாளில் பார்க்குறதா இருந்தால் சில இது விஷயங்களை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் 2 நாள் பிளான் பண்ணிங்கன்னா கரெக்டாக சூப்பராக எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடுறாங்க. ஓகேங்க, இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. ஆக்சுவலாக கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இது ஃபேமிலிக்கு ரொம்ப ஒர்த்தான ஒரு பிளேஸு. நீங்கள் கோலாலம்பூர் வாரீங்கன்னா இந்த ஜென்டிங் ஐலாண்டை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போயிருங்க. அவ்வளோ ஒர்த்தாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. ஓகேங்க, இந்த எபிசோட் நான் இதோட முடிச்சுக்கிறேன். நான் வேறு ஒரு நல்ல எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறேங்க. அன்டில் தென் பாய் ஃப்ரம் முத்துங்க. பாய்.